அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது துலா ராசி மற்றும் துலா லக்னத்தில் பிறந்தால் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க, இந்த மாதிரியான கேரக்டரோடு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துலா ராசி மற்றும் துலா லக்னம். காலபுருஷனுக்கு 7வது ராசி. ஏன்னா காலபுருஷனுக்கு 7ன்னு சொல்லும்போது திருமண பாவகம் அப்படிங்கிறத குறிக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனி உச்சமாகி சுக்கிரன் ஆட்சி ப்ளஸ் மூல திரிகோணம் பலம் பெற்று சூரியன் நீசம் அடையக்கூடிய வீடாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த லக்னமாக இருக்கட்டும், எந்த ராசியாக இருக்கட்டும், துலாம் எப்படி இருக்குது, துலாத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவே கவனித்து பார்க்கக்கூடிய ராசி. ரொம்ப கெத்தான ராசியும் கூட. நியாயம், நேதி, நேர்மைக்கான காரக கிரகம் சனீஸ்வர பகவான் இங்கே உச்சம் பெறறதுனால அவருடைய வீடு மகரம் கும்ப ராசி இருந்தாலும் அவர் செல்லமாக எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாத்தில் தான் இருக்கார். அப்போ மகரம் கும்பம் இது ரெண்டுக்கும் இணையான கடமைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. யாராக இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய ஸ்டேட்ஸில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் நீ பண்ணது தப்பு, நீ கொஞ்சம் யோசித்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு 10 பேர் முன்னாடி பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறக்கு துளாராசியை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க வந்து யார் மேலே நீதி நேர்மை நியாயம் இருக்கா அங்கே தான் இருப்பாங்க. நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதுனால உங்களுக்கு வந்து பாசிட்டிவாகவும் பேச மாட்டாங்க, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு நெகட்டிவாகவும் பேச மாட்டேங்க. அந்த மாதிரி தராசை குறிக்கக்கூடிய வீடு. அப்போ எப்போவுமே ஒரே மாதிரி யார் பக்கம் நேர்மை இருக்கோ அவங்க பக்கத்தில் நிற்கக்கூடிய நபர்கள். அடித்து பேசக்கூடிய ராசி. பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோடைய விலையை 2000 ரூபா அப்படின்னு சொன்னால் திடீர்னு 200 ரூபாய்க்கு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொருளையும் அடித்து பேசி நீ கரெக்டான ரேட்டு சொல்ல நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ராசி. தட்டி கேட்கக்கூடிய ராசி. ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு நமக்கு என்ன அப்படின்னு ஒதுங்க மாட்டாங்க. அவங்க 100 பேர் ஒதுங்கினாலுமே இல்லை இது தப்பு அப்படின்னு பிரச்சனையை தட்டி கேட்கக்கூடிய ராசி இருந்து யாராக இருக்கட்டுங்க அவங்க எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் அதட்டுவாங்க. அந்த வேலை போகுது போகலை, நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் குறையும், நம்மளுடைய மதிப்பு கௌரவம் குறையும், நம்ம ஏன் இப்படிலாம் போய் சண்டை போடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அந்த இடத்துல இருந்து தட்டி கேட்கக்கூடிய ராசி. ஏதாச்சும் தப்பு நடந்தால் கூட அது ஜீர்ணிக்க முடியாதுங்க. துலத்தை பொறுத்தவரையும் நீ பண்ணின தப்பு, இத்தனை நாளாக என் கூடயே இருந்துட்ட, ஏன் இப்படி பண்ணின அப்படிங்கிறத ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி மறக்கவே மாட்டாங்க. 10 வருஷம் கழிச்சு வந்து கேட்டாலும் இவன் பண்ணினது தப்பு தான் இந்த இடத்துல அப்படின்னு ஒரு முடிவு வந்து சரி தப்பு பண்ணிட்டா என்னமோ ஒன்று அப்படின்னு ஏற்றுக்காத எப்போவுமே இந்த தப்பை கண்டு ஜீர்ணிக்காத பொறுக்காத ராசியாகவும் இந்த ராசி இருக்குது. அங்கே பொதுவாகவே இவங்க அதிகமாக தப்பு பண்ண மாட்டாங்க. இவங்க கூட இருக்கவங்க தப்பு பண்ணுனா கூட இவங்க வந்து ரொம்பவே வந்து 1000 பேர் மத்தியில் உட்கார வச்சுருந்தா கூட தப்பு அப்படிங்கிறது ஒன்று சொல்லி கொடுத்து அது கரெக்டாக வந்து இல்லை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பிடிக்கலை அப்படின்னா அந்த எந்த விஷயம் எவ்வளோ ஒரு பணம் இருந்தாலும் இல்லாட்டியோ என் மனசுக்கு இது பிடிக்கல நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஓப்பனாக ஃப்ராங்காக பேசக்கூடிய ஆள். அதே போல் தொழிலுக்கான காரக கிரகம் சனீஸ்வர பகவான் இங்கே உச்சம் பெறதுனால தொழில்னு வாழ்க்கையோடைய ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது 3/4 காலமும் தொழிலுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியது இந்த ராசி. நிறையா பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக ஒரே இடத்துல வேலை செய்கிறேன், 20 வருஷமாக ஒரே இடத்துல ஓனருக்கு இவர் தான் விசுவாசி, இவர் சொல்லாமல் எங்கேயுமே எதுவுமே நடக்காது, இவர் சொல்லிட்டா போதும் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் பேர் வாங்குறாருன்னா அந்த இடத்துல இந்த ராசி இந்த லக்னம் இருக்கும். அது இரவு பகல் பாராமல் உழைப்பவர்கள், உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கவர்கள், சின்ன வயதிலிருந்தே கடுமையாக உழைப்பவர்கள், உழைப்புனால மட்டுமே நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே நிறைய கிரகம் பாருங்கள், சூரியன் நீசம் அடைஞ்சு சனீஸ்வர பகவான் உச்சம் அடைஞ்சு சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறதுனால எளிதில் உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. விருச்சிகத்துக்கு இணையாக உணர்ச்சி வசப்படக்கூடிய துலாம். அந்த உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமையே ஒரு விஷயங்களும் அவசரமாக சில சமயம் சூரியன் நீங்கள் நீசங்களா அதனால் அவசரமாக வந்து பார்த்திங்கன்னா சில முடிவெடுப்பாங்க. கௌரவ குறைச்சலுக்கு ஏதாவது ஒரு பங்கம் வந்துச்சுன்னா ரொம்பவே பயப்படுவாங்க. அதுக்காக கோடி ரூபா பணத்தையும் இழக்கிறதுக்கு தயாராக இருக்கும். சின்ன பிரச்சனையை கூட அவங்களால எப்போவுமே துலத்தை பொறுத்தவரையும் சமாளிக்க முடியாது. ஏன்னா இங்கே மன உளைச்சல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். லாபாதிபதி ராசிக்கு லாபாதிபதி ராசியிலேருந்து நீசம் அடைகிறதுனால பொதுவாகவே எனக்கு நிறைய கனவு இருக்குது ஆசை இருக்குது அதெல்லாம் நிறைவேற்ற முடியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சீக்கிரம் உணர்ச்சி வசப்படுவாங்க, மனசு விட்டுருவாங்க. இதை நான் ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்கேன், இதுக்கு மேலே எனக்கு நடக்கவா போகுது, நம்ம இப்போ என்ன வேணாலும் பலன்னு சொல்லுங்கள், குரு நல்லா இருக்கார் அது நல்லா இருக்கார் இது நல்லா இருக்குன்னு சொன்னாலுமே இவங்க அப்படிமா போங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி சொல்லிகிட்டே இருக்கீங்க எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி துலாம் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசியாக இருக்கும். பொதுவாகவே தன்னுடைய வீடு தனக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே இருப்பாங்க. தனி வேலையானாலும் எலி வேலை அப்படின்னு சொல்கிற மாதிரி சின்ன வயதுலேருந்து எனக்கு ரொம்ப ஆசைங்க, வீடு இல்லை சொந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறக்காக எப்போவுமே வீடு
காரு இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவே கௌரவம் அதிகமாக பார்ப்பாங்க. பிராண்டட் ட்ரெஸ்ஸு துலாத்தை பொறுத்தவரையும் அவங்க பிராண்ட் வாங்கி போட்டாலும் சரி, இல்லை 100, 200க்கு வாங்கி போட்டாலும் சரி, எப்போவுமே ரொம்ப அழகாவும் தெரிவாங்க. அதே சமயம் வந்து நான் 200க்கு வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி பிராண்டை வந்து ரொம்பவே மெயின்டைன் பண்ணக்கூடிய ராசி, கௌரவம் ரொம்பவே அதிகமாக பார்க்கக்கூடிய ராசி. இந்த கௌரவத்து மேலே எப்போவுமே ஒரு பயம் இருக்கக்கூடிய ராசி. 24 மணி நேரம் தனக்குன்னு இல்லாமல் மற்றவங்களுக்கு தன்னுடைய குடும்பத்துக்காக வேலை செய்யக்கூடிய ராசி. வேலைன்னு போயிட்டா வெள்ளைக்காரன் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு எப்போவுமே வேலைக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ராசி. அது என்ன விஷயங்கள் இருந்தாலுமே அதில் வந்து கோயிலுக்கு போகணும், இதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல் குலதெய்வத்து மேலே பற்று. ராசிக்கு 5ஆம் அதிபதி ராசியில் வந்து இருக்கிறதுனால குலதெய்வம் எங்கள் சாமி, எங்களுடைய குலம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் கோயிலுக்கு போகும்போது நல்லா பார்த்தீங்கன்னா மற்றவங்க மாதிரி சாதாரணமாக போக மாட்டாங்க. 2 விளக்கு எடுத்துகிட்டு 3 விளக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. நான் கோயிலுக்கு போகும்போது ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகணும், சாமிக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டியும் போகும்போது ஏதாவது ஒரு விளக்கு, அதே போல் கோயிலுக்கு ஏதாவது தேவையான பொருட்கள், மணி அந்த மாதிரி, அதே போல் விளக்கு தீபம் ஏற்றுறது, பெருசாக வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கோயிலுக்கு டொனேட் பண்ணக்கூடிய ராசியும் அதிகமாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் சாமி கும்பிடவே மாட்டாங்க. வேலையும் தொழிலும் தான் எனக்கு சாமி அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் வயதிற்கு ஆக ஆக வயது ஆக ஆக 30, 35 கடக்க சதா சாமி அப்படின்னு இவங்க உட்கார்றத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். கண் திருஷ்டிகள் ரொம்பவே துலாத்தை பொறுத்தவரையும் அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா பார்க்குறது எதுவுமே நீங்கள் சுமாராக போட்டால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இங்கே சுக்கிரன் வந்து ஆட்சி குணத்திரிகோணம் பெறணும்ல, அதனால் எப்போவுமே ஒரு கண் கொட்டி பாம்பாக 10 பேர் உங்களை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது யார் நல்லவன் யார் கெட்டவன் உங்களுக்கு தெரியவே தெரியாது. எல்லாரையுமே சீக்கிரம் எளிதில் நம்பக்கூடிய ராசி. சந்தோஷத்துக்காக ரொம்பவே போராடுவீங்க. ஒரு வேலை கிடச்சா கூட சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகவே மாட்டேங்க. அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு அதிகமாக அடுத்தது என்ன அப்படின்னு போகக்கூடிய ராசி. எப்போவுமே துலாத்தை பொறுத்தவரையும் இங்கே தராசுன்னு சொல்கிறாங்களா, அப்போ ஒரு இடத்துல இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்காது. அடுத்த போஸ்டிங் போகணும், நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சம்பளத்துக்கு உண்டான வேலையை அந்த இடத்துல போனால் மட்டும்தான் மன மகிழ்ச்சி, திருப்தி. ஏதோ ஒன்று கிடைக்கிறத வச்சு நம்ம ஓட்டலாம் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா துலாத்துக்கிட்ட வேலையே ஆகாது. அதே போல் நிறைய நண்பர்கள் துலாத்தை பயன்படுத்திக்குவாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட தான் ரொம்ப அதிகமாக துலாத்தை பொறுத்தவரையும் இவங்கக்கிட்ட தான் ரொம்ப பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நண்பர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து வரலினாலுமே விடு, அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான், அவங்ககிட்ட இருந்தால் அவன் கொடுத்துருவான், அவனை தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. நிறைய பேர் பணத்தை கொடுத்துட்டு உடனே குடுன்னு கேட்குறது. துலாத்தை பொறுத்தவரை ஹெல்பிங் டெண்டன்சி இங்கே தான் நிறையா கிரகம் ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம்லாம் பாடுறதுனால எப்போவுமே ஹெல்பிங் டெண்டன்சி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக பேசுவாங்க. இவங்க பேசுகிறதே பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு போகணும், அந்த வேலைக்கு போகணும், இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணணும், இப்படி எனக்கு கனவு இருக்குது, இப்படி எனக்கு ஆசைகள் இருக்குது அப்படின்னு எப்போவுமே தன்னுடைய வளர்ச்சியை மட்டுமே எண்ணிட்டு இருக்கக்கூடிய ராசி. அதே போல் மற்றவரோட நலனையும் ரொம்ப அதிகமாக பார்க்கக்கூடிய ராசி. இங்கே சனீஸ்வர பகவான் 5ஆம் அதிபதி. குழந்தை பிறந்தால் இப்படி தான் பிறக்கணும், குழந்தைக்கு இப்படி தான் வளர்த்தணும், நான் கஷ்டப்பட்டேன் என்னோடய குழந்தை கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திட்டம் ரொம்பவே அதிகமாக தீட்டக்கூடிய ராசி. நல்லது கெட்டது தெரியாதுங்க. யாரையுமே சீக்கிரம் வந்து எளிதில் நம்பக்கூடிய ராசி. இது நம்புறதுனாலேயே வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ராசியாக இருந்து எவ்வளோ சந்தித்தாலுமே துலாத்தை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவானாக இருக்கட்டும், சுக்கிரனாக இருக்கட்டும், அதே போல் சூரியனாக இருக்கட்டும் கைவிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு உன்னதமான நல்ல ஆத்மா இருக்கக்கூடிய ராசி. இது மாதிரி ராசியில் பிறக்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை தரம் எவ்வளோ கீழே இருந்தாலும் உயரக்கூடிய ஒரு நேரமாக சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. காலபுருஷனுக்கு 7வது வீடாக வர்றதுனால ரொம்பவே வந்து ஸ்டிக்காக பிடிவாதமாக இருந்து ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க, கைவிட மாட்டாங்க. நீங்கள் துலா ராசி இல்லைன்னா துலா லக்னத்தை கல்யாணம் பண்ணி பாருங்க, இல்லை போனால் போயிட்டு போகுது அப்படின்னு விட முடியாது. கொஞ்சம் பார்க்கலாம், பொறுமையாக இருக்கலாம், இந்த திருமண வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு போராடலாம் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே எதையுமே விட்டு கொடுக்காம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு தன்மையான ராசி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்த அனைத்துமே ராசியோடைய பொது பலன்கள். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து ஆராய்ச்சி கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் லக்னத்தை பொறுத்து நிச்சயமாக பலன்கள் மாறுபடும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.